கோடநாடு வழக்கில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 8 பேரின் செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் தொடர்பான அறிக்கை தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கோடநாடு வழக்கு நாளை உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தில் 8 பேரின் செல்போன் சிம் கார்டு குறித்த விவரங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட பிஜின் குட்டி உட்பட்ட 8 பேரின் செல்போன் மற்றும் சிம் கார்டுகள் ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அவை அறிக்கையாக அதன் விவரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, இந்த கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 8 பேரின் செல்போன் சிம் கார்டுகள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் என்னென்ன விவரங்கள் இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்குது? நாளை வழக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய தகவல்கள் என்ன? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய கொடநாடு எஸ்டேட் ஆனது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட் ஆகும். இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் தொடக்கத்தில் 10 பேர் ஈடுபட்டனர். முதல் குற்றவாளியான கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது சயான், வாளையார், மனோஜ் உள்ளிட்ட 10 பேரும் அவர்களுடன் கனகராஜின் சகோதரர் மற்றும் உறவினர் ஆகிய 2 பேரும் உள்பட 12 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. வழக்கு தொடக்கத்தில் சோலூர் மட்டம் போலீசார் விசாரித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் விசாரித்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அவர்கள் இதுவரை 150க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ள நிலையில் அவர்களிடம் கிடைக்கும் தகவலை வைத்து தொடர்ந்து விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பிஜின் குட்டி, தீபு, ஜம்ஷீர் அலி ஆகியோர்களிடம் சம்பவம் நடைபெற்ற போது போலீசார் கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருந்த செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடி தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இந்த மூவரின் 8 செல்போன்கள் மற்றும் 4 சிம் கார்டுகளை கோவையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ஆய்வகத்திற்கு, அதாவது அதில் பதிவான தகவல்கள் மற்றும் அளிக்கப்பட்ட தகவல்களை ரெக்கவரி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இவற்றை நீதிமன்றமே நேரடியாக கோவையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பிய நிலையில் கடந்த 5 மாதங்களாக அவற்றில் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் கடந்த மாதம் 3 பென்டிரைவுகளில் அந்த ஆய்வகத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டது. அந்த 3 பென்டிரைவுகளில் ஒரு நகலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிபிசிஐடி போலீசார் பெற்று சென்று அதனை ஆய்வு செய்யும் போது மொத்தம் 8000 பக்கங்கள் கொண்டிருப்பதாகவும் அவற்றை முழுவதுமாக படித்து தற்போது அதில் ஏதானும் ஆதாரங்கள் கிடைக்கிறதா, அதில் ஏதோ துப்பு துளங்குகிறதா என்ற கோணத்தில் தற்போது அவற்றை முழுமையாக படித்து வருகின்றனர். அதற்கான அந்த தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளைய தினம் இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த 8000 பக்கங்களை முழுவதுமாக படித்து புதிய தகவல்களை சேகரித்த பின்னர் விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதனால் அவர்கள் நாளைய தினம் கால அவகாசம் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சிவசாமி, தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.